தமிழ்நாட்டு கடற்கரை சுமார் 1076 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது தனி சிறப்பாக இருந்தாலும் தமிழக மீனவர்கள் இலங்கையின் கடற்படையினருக்கு பயந்துதான் மீன் பிடிக்க செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இலங்கை ராணுவம் தங்களை பிடித்து சென்று விடுவார்களோ இல்லை அங்கேயே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு விடுவார்களோ என்ற மரண பயத்தில்தான் இவர்கள் தினசரி மீன் பிடிக்க செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அவர்கள் தமிழர் மீனவர்களின் படகுகளை சிறைப்பிடித்தும் வைக்கின்றனர். கடுமையான புயலோ, கொட்டும் மழையோ, ஆர்ப்பரிக்கும் மழையோ, வெயிலை கூட பொருட்படுத்தாமல் தரைமேல் பிழைக்க வைத்தவன் எங்களை தண்ணீரிலும் பிழைக்க வைப்பான், கடல் அன்னை தங்களை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையுடன் மீனவர்கள் கடலுக்குள் செல்கின்றனர். 72க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் பறிமுதல், 554 மீனவர்கள் கைது என 2024 இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் மீது வன்முறையை பிரயோகித்தது. கடந்த காலங்களில் இந்திய இலங்கை ஈழப் பிரச்சனைகள் இருந்தபோது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் சரியான உறவுகள் இல்லாத போது மீனவர்கள் மீது சந்தேகத்துடன் அவர்களின் வலைகளை அறுத்து போடுவதுடன் அவர்களை ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொண்ட சம்பவங்கள் இங்கு ஏராளம். இன்று ஈழப்போர் முடிவு ஏற்பட்டு விட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் தமிழக மீனவர்களை அவர்கள் குற்றவாளிகள் போல் சித்தரித்து தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். இலங்கை அரசு பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போது பொருளாதார உதவிகளை இந்தியாவிடமும் இந்திய துணையுடன் சில அமைப்புகளோடும் பெற்று வந்தது. என்றாலும் கூட தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் படகுகள் கைப்பற்றப்படுவதும் தொடர் நிகழ்வாக நடந்து வருகிறது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் என்ற செய்தி இல்லாத நாளே இல்லை என்ற சோகம் இங்கு நிலவி வருகிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 2006 தமிழக முதல்வராக இருந்த பொழுது இது குறித்து பிரதமருக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்திய தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக கச்சத்தீவை நிரந்தர குத்தகைக்கு எடுக்கலாம் என்று அறிவுறுத்தினார். இதுவே பின்பு கலைஞர் கருணாநிதியின் நிலைப்பாடாகவும் இருந்தது. சமீபத்தில் கூட தமிழக புதுச்சேரி மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது இலங்கை கடற்படை. மத்திய அரசாங்கம் இலங்கை தூதர் பிரியங்கா விக்ரமசிங்கேயிடம் தனது எதிர்ப்பையும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்தது. அங்கு செல்லும் மீனவர்கள் எந்த ஆயுதத்தையும் கொண்டு செல்லாமல் நிராயுத பாணியாக செல்கின்றனர் என்றும் அவர்களை ஒரு சாதாரண மனிதராக இலங்கை அரசு நடத்த வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இரு நாட்டு மீனவர்களிடம் நட்பு உள்ளது போல் இரு நாட்டவர்களும் பேசி ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டும். பல ஆண்டுகளாக நீடித்து வரும் மீனவர் பிரச்சனையில் பல இந்திய பிரதமர்கள் மாறினாலும் மத்திய அரசு தமிழ்நாட்டு பிரச்சனையை பற்றி யோசிப்பதில்லை என்று இந்த பிரச்சனையை புதியதாக பதவியேற்ற இலங்கை அதிபர் அனுரா குமார திசைநாயக்கவிடம் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று மீனவர்கள் எதிர்பார்க்கின்றனர்.